சுரேஷ் 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 தூங்கிட்டு இருக்கான். ரமேஷ் உள்ள வா. மம்மி உள்ள வான்னு சொல்றேன்ல. சுரேஷ் விக்கி. மம்மி நான் தான் சுரேஷை பார்க்க வந்தேன். ரமேஷ் இல்லாம விக்கி இங்க வரமாட்டான். ராகினியை பார்க்க வந்தா கூட கூட வித்யா இருந்தாதான் வருவான். இப்போ தனியா அதுவும் இவ்வளோ கோவமா. சுரேஷ் யாருன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எப்படி அவனை கேட்டு என்னவா இருக்கும்? அவன் தூங்கிட்டு இருக்கான். விக்கி உட்காரு. ம் காஃபி கொண்டு வரேன் விக்கி. அதுக்குள்ளே அவன் எழுந்திரிச்சிருவான். ஏதோ வந்துட்டேன். முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா, தம்பி ரமேஷே. சொல்லுமா. நான் தான் வேலைக்கு போகும்போது வருவேன் எல்லாம் அங்கே. அதுக்குள்ளே உனக்கு என்ன உடனே ஃபோன் பண்ணிட்டேன்? யாரு எனக்கு தூக்கத்தில் எட்டி வச்சதே? நான் தான்டா. யாடா நீ? உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம்? எதுக்குடா நீ என்னை எட்டி வச்ச? ஏன் துரைக்கு ஞாபகம் வரலையோ? இப்போ ஞாபகம் வந்துடும். யாரா நீ? எதுக்குடா நீ இப்படி அடிக்கிற? ஏண்டா யாடா நீ? நான் என்னடா பண்ணேன் இப்படி அடிக்கிறியேடா? எங்க மாமா வீட்டில் வச்சு என் மான மரியாதையெல்லாம் போயிடக்கூடாது. நானும் கத்தி அழுகாம அமைதியாக அழுதுட்டு இருந்தா விடுவேனாங்கிறியேடா? உனக்குள்ள மனசாட்சி இருக்கா? என்னது மனசாட்சி இருக்காவா? அது உனக்கு இருக்காடா? முதல்ல உனக்கு இருக்காங்கிறேன். நான் என்னடா பண்ணேன்? அது உனக்கு நான் என்னடா பண்ணேன்? ஏண்டா யாண்டா நீ ஏக்கற வந்து என் பேரண்டி அடிச்சிட்டு கிடக்க? ஏண்டி கூறுகிட்டவளே, அவன் தான் அடிச்சிட்டு நிக்கறானா? நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு நிக்க? அப்படியே மனசெல்லாம் மலையேன்ட்டு குளுகுளுன்னு இருக்குமே உனக்கு. ஆமா, அப்புறம் பின்ன கிளவிக்கு தான் பொறுக்க மாட்டேங்குது. நானே நீ சித்த நேரம் அடி வாங்கட்டும் பார்க்கலாம் ரசிக்கலாம்னு நினச்சேன். வந்து கெடுத்து விட்டாளே. இவனும் என் குடும்பமும் எங்களை படுத்தாத பாடா, கொடுக்காத கஷ்டமா. இப்படி ஒரு நாள் எப்படா ஒரு நினச்சேன். ரமேஷும் என் புருஷனும் கூட கொடுக்காத சந்தோஷத்தை விக்கி விக்கி கொடுத்துட்டான் எனக்கு. தேங்க்யூடா மகனே. எப்பவோ ஒரு நாள் என் கையால் ஆக்கி நான் உனக்கு சோறும் ஊட்டியிருக்கேன். அதுக்கு நீ எனக்கு பல மடங்கு பலனை கொடுத்துட்டேன். நன்றிடா, நன்றி. அடியே என் கிழவி முதல்ல என்னை இவங்கிட்ட இது காப்பாத்து. நல்ல வேலை ராகினி இங்க இல்லைன்னா இப்பவே டப்பா கலண்டுச்சு. இதுல அவ வேற. கிளவி அடிச்ச அடியில இடுப்பெல்லாம் வலிச்சு கிடக்கு. தூக்குடி. பெரியவங்களுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ அதுக்கு நான் அடியெல்லாம் போடாத. என் பாட்டியை நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். அதை கேட்க நீ யாரு? ஆமாண்டா விக்கி, விட்டுரு. அந்த கிழவிக்கும் அப்படித்தான் வேணும். தங்கம் தங்கம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா இப்படித்தான். குத்துக்க நாட்டம் நிக்கிறானே ஒழிய இவனை என்ன ஏது யாரு ஏதாவது கேட்கறாளா? நீ அழாதடா. அம்மத்தா இருக்கேன்டா உனக்கு. எந்திரிடா. அம்மத்தா உன் கண்ணில் நீர் வடிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடா. எந்திரா பேராண்டி எந்திரி. ஏய் அவங்க சொல்றாங்கன்னு எந்திரிச்ச. என்னடா இவ்வளோ நேரம் அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு எத்தனை அடி போட்ட? அதெல்லாம் பத்தலையே உனக்கு? எதுக்கு அடிக்கிறீன்னு சொல்லவும் மாட்டேங்கிற? என் மாமனும் மச்சானும் வரட்டும்டா. உன்னை பாரு கொண்டு புதைப்பாங்க பாரு. விக்கிவாவது உங்க மாமனாவது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதாவது. இவன் சொல்றத கேட்டுதான் அவரே நடப்பாரு. இதுல மச்சான் மச்சான் அவன் அதுக்கு மேல இவன் காலடியில தான் அவனே கிடப்பான். என்னடா இந்த பூச்செண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. என்ன வரட்டும், யாரெல்லாம் வருவாங்களோ வரட்டும், நானும் பார்த்துக்கிறேன். எங்க மாமா யாரும் நினைச்சிட்டேன் எஸ்பிடா. டேய், அவங்க அப்பா யாருன்னு நினைச்சிட்ட? அவங்க அப்பாவும் எஸ்பி தான்டா. அதுவும் அவங்க மாமனாரு ஐஜி, தெரிஞ்சுக்கோ. ஓ உங்க அப்பா அம்மா அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்கன்னா இப்படி அடுத்தவங்க கிட்டலாம் அடி வாங்கணுமா என்ன? கரெக்டு தான். அனிதா டீச்சர் ஆச்சே, தப்பாவா பையனை வளர்த்திருப்பான்? டேய் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. ரொம்ப ஓவரா தட்டா பேசுற. அடிய ஒன்று இட்டி மாதிரி இருக்குதுடா. முதலாவது பரவாயில்ல, எட்டி உதச்ச கையில் அடிச்ச, இப்போ பேட்டில் பொழக்கிறடா.
பாட்டிமா அங்க போய் உட்காருங்க. நான் இவனை அடிக்க போய் உங்க மேலக்கு இது பட்டுச்சுன்னா தப்பா போயிருமே, அதான் பாக்குறேன். சாமி சாமி, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனையா? எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்காயா, நானும் நீ எதுவும் கேட்க மாட்டேன். நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். என்னையெல்லாம் அடிச்சு போடாதயா, வயசானவ பாத்துக்கோ. இப்ப அடியா? அடியே கிளவி பாதகத்தி. என்னடா உனக்கு எல்லாம் என்னால அடி வாங்க முடியாதுடா. அந்த அளவுக்கு என் உடம்புல தெம்பெல்லாம் இல்ல, வயசானவடா. போடி கிளவி, என் தங்கச்சி வந்து என்னை காப்பாத்துவா பாரு. சுபி சுபி. டேய் அப்படியே தொண்டையில வச்சு 4 குத்து குத்துணும்னு வச்சுக்கியே, போய் சேர்ந்துருவேன் பரலோகம். அப்புறம் எப்படி ராகினியை கல்யாணம் பண்ணி, ஐயோ என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருக்கேன், எல்லாத்துலயும் மண்ணலை போட்டுறாதடா. டேய் ஒண்ணா அண்ணே, அடடா கண்கள்லாம் கட்சி இவ்வளோ நேரமாக பார்க்காம போயிட்டுமே. இவங்க ரமேஷ் அவங்க ஃப்ரெண்டு தானே? ஆ, அந்த பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தோம். தரமான சம்பவம், சூப்பர். அப்படியே பாசம் மலர்றேன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, சிறகில் எதை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. விக்கி, என்னடா பிரச்சனைங்க? ஐயோ அதையெல்லாம் கேட்குற நேரமா? இவன் என்னை அடிச்சு கொல்லறான். முதல்ல இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. சார் உங்களை எங்கள் மாமா கூட பார்த்துருக்குறேனே, இவர் யாருன்னே தெரியல. எங்கள் அண்ணனை ரொம்ப அடிக்கிறாரு, இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. மாமா நீ சொல்ல, உனக்கு தெரிஞ்சவர் தானே இவரு. அண்ணாவை அடிக்காங்க பாரு. முதல்ல இங்கிருந்து போடி. விக்கி, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? டாடி ஏய் கத்தாதடி, நான் தான். நான் தானா? யாரு யாருடி நீ? எப்படி என் ரூம்க்கு வந்த? என் அண்ணா அம்மா யாருமே என் பர்மிஷன் இல்லாம என் ரூம்க்கு வர மாட்டாங்க. யாருடி நீ? பயப்படாதடி செல்லம், அவங்களாம் எப்படி நம்ம ரூம்குள்ள வருவாங்க? எனக்கு தானே உரிமை இருக்கு, எனக்கு மட்டும்தானே. நான் தாண்டி உன் மாமன் சுரேஷ். நீயா? ஆகாவளி நாயே, எதுடா நம்ம ரூமு? இதேடா அசிங்கம் முடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் பல காட்டிட்டு வேற நிக்கிற. இதான் அசிங்க முடிச்ச ட்ரெஸ். இதைத்தானடி நீங்களாம் போட்டு திரியுறீங்க. ஐயா, நீங்க மட்டும்தான் போடணும்னு எழுதி வச்சிருக்கா என்ன? ஏன் நாங்களாம் போடக்கூடாதா? ஃப்ரீயா இருக்கணும் தானே போடுறீங்க, நானும் அதுக்காக தான் போட்டிருக்கேன். டேய் இதுக்கே இப்படி அசந்து போனா எப்படிமா? இப்ப பாரு, இது எப்படி இருக்கு? ஐயோ சி கர்மம். ஐய, இதுக்கே இப்படி எல்லாம் சொன்னா எப்படி? நைட்டு தூங்கும் போது போட வேண்டியத பகல்லே போட்டுக்கிட்டு, ஏதோ சமைக்க, பாத்ரூம் கழுவ, வீட்டை கழுவ, அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட பரவாயில்ல. தெருவில் தண்ணி எடுக்க போறது, கடைக்கு போறது, நினைச்ச இடத்துக்கெல்லாம் இப்படியே வர்றது, சாலு கூட போடாது. அதுவும் சிலதுக்கு இருக்குதுங்களே, தலையை குளிச்சு மாதிரி போட்டுக்கிட்டு மூச்சியும் கழுவாது, ஒன்னும் கழுவாது. ஐயோ, நினைச்சாலே வாந்தி வருது. ஓ, நீ நின்னே வீடு நாரி போச்சு, அதனால வெளியே போய் வாந்தி எடு, உள்ள எல்லாம் எடுத்துறாத. செலக்குட்டி, இது உன் வீடு இல்லம்மா, நம்ம வீடு. உன்ன நானும் உன் அண்ணனை என் தங்கச்சியும் கட்டினா இது நம்ம வீடு தானே. கனவுல பெட்ரோலை ஊத்த. என்னடி செல்லம் இவ்வளோ சூடா இருக்க? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது கொண்டாந்து தரட்டா? கிச்சன்ல இருக்க சீமனை அதை கொண்டா, உனக்கு ஊத்தி கொளுத்தலாம் அங்க. ஐயோ என்னது இது? நல்ல நாளும் அதுமா இப்படி அபசகுணமாவே பேசிட்டு இருக்க? நல்ல நாளா? யாருக்கு? நமக்குதான். எனக்கு நீயும் குடும்பமும் விளங்காம போய் சாகுறீங்களோ அன்னைக்கு தாண்டா எனக்கு நல்ல நாள். என் செல்லம்ல அப்படிலாம் பேசக்கூடாது என்ன? மாமா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓ, அப்படி நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன இளவு நடந்ததுங்க? அது
வரும்போதே ரூம் கதவை சாத்திட்டு வாடா. ம், எங்க இவ போயிட்டாளா? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா உனா? டேய் விடுடா, விடு. ஏன்டா, ஏன் இப்படிலாம் பண்ற? போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்ளுற நீ. என்னை விடுடா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. மேடம் அங்கே போய் என்னத்தை படிச்சு கிளிக்கிறீங்க? ஆ மழைக்கும் கூட பள்ளிக்கூட பக்கம் போகாத உங்ககிட்ட எல்லாம் அதை சொல்லி புரியவா போகுது? அந்த பாடமெல்லாம் படித்து சலிச்சு போனதெல்லாம் போதும். நம்ம வேற பாடம் படிப்போமா? ஐயோ, இவன் பேச்சுவார்த்தை நடத்த எதுவுமே சரியில்லையே. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாட போமா உள்ள வில்லாலா. ஹே மைதானம் தேவையில்லை, அம்பேரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி இல்லை வில்லாலா. வேண்டாம், மரியாதையா கையை எடுத்துட்டு அதை விட்டுரு. இல்லைன்னா செல்லும் மூஞ்சி முகரெல்லாம் தேந்துரும். என் சில்லக்குட்டி கூப்பிடும்போது கூட அழகாக தான் இருக்கு. மாமா முதல்ல உன்கிட்ட சும்மா பேசலாம் தான் வந்தேன்னா, அப்புறம் நீ சேரை கட்டிட்டு இருந்த, அதை பார்த்ததுலேருந்து கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திகையை பார்க்கணுண்டி. கற்றுக்கிட்டு மாமாங்கிட்ட அத்தனையும் அத்துப்பிடி. வேண்டாம், மரியாதையா விட்டுரு. அச்சிச்சோ, வீட்டில் யாரும் இல்லை, நீ வேற சேரியில் இருக்க, நான் வேற ஒரு மூணில் தில்ஸாக இருக்கேன். விடுவேனா நான்? அப்படிக்கு இது நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் ஆம்பளையே இல்லை சொம்பைன்னு அர்த்தம். இல்லைனாலும் நீ சொம்பதாடா. தைரியமான ஆம்பளையா இருந்தா என் அப்பா அண்ணன் அம்மா எல்லாரும் இருக்கும்போது நீ கல்யாணத்துக்கு பேசி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆ, யாருமே இல்லாதப்போ. அசந்த நேரத்தில் தள்ளி விட்டுட்டாலே, இதில் வேற இடிச்சிருச்சு. ஐயோம்மா, போனா போதே அத்தை மகனாச்சேனே. நீ கேக்குற 4 கேள்விக்கு 2 கேள்விக்கு பதில் சொன்னா உடனே ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவீல்ல நீ. உனக்கெல்லாம் சீவக்கட்டையில தான்டா மந்திரிச்சு விடணும். ஏற்கனவே இதில் இடிச்சு தொலை வேற பின்னாடி வலிக்குது, இதில் இவ வேற அடிச்சே கொள்றாளே. இப்படியே விட்டாலாம் சரி வராது. ஐயோ, சீனரை இவன் இருக்கிறான். அண்ணிய வேற இன்னும் காணோம். ராகினி, ஓடிடு. இப்ப அடிடி பார்ப்போம். என்னடா, என்ன? பயப்படாத, நம்ம வீட்டு மகாலட்சுமியா நானும் சேவக்கட்டையெல்லாம் அடிப்பேனா என்ன? ஓ, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. அப்பனா அது என் அப்பா அண்ணனுங்க முன்னாடி காமிச்சிருக்கணும். தனியா இருக்கும்போது வந்து இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கியே நீ எல்லாம். சி, அடடா, ரொம்ப சௌரியமா போச்சு. பாத்ரூம்குள்ளேயே போறேன், இதோ வந்துட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு பாத்ரூம்குள்ள வந்துட்டோமே. ச்சே, தூரத்துல அப்படி வெளியே போயிருந்தா கூட வீட்டுக்கு வெளியே போயாவது நின்றுக்கலாம். அண்ணியே வரலனாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டுனாலும் காலேஜ் போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டுமே. இப்ப என்ன பண்றது? அண்ணனும் இல்ல, அப்பாவும் இல்ல. அண்ணி அம்மாவை கடை வரைக்கும் கொண்டு போய் விட தானே போனாங்க, அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. என்ன பண்றது தெரியல. இந்த கிளவி இருப்பா, அவ என்ன பண்ணி தொலைறான்னு தெரியல. ஒருவேளை அவதான் இவனை இங்க அனுப்பி வச்சிருப்பாளோ. இந்த சுபி எங்க போனா? எப்படியே நின்றுட்டு இருந்தோம். கண்டிப்பா எனக்கு காலேஜுக்கு போக முடியாது. எல்லாரும் எவ்வளோ ஆசையா இருந்தோம் சரி கட்டிட்டு வந்து குரூப் போட்டோ எடுக்கலான்னு. நம்ம வீட்டு ஆளுங்க நம்பி இப்படி வச்சனால ஜன்னல் வழியா யாராவது கூப்பிட முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, நான் மேல்மாடியிலாம் இருக்கேன், கூப்பிட்டாலும் கீழே தெரியாது. பேப்பர் ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஐயோ, பாத்ரூம்ல பேப்பரும் இருக்காதே, என்ன பண்றது? ஐயோ, இந்த
நாதாரி வேற கதவு தண்ட ஆரம்பிச்சிட்டானே. இங்க வேற டிஷ்யூ பேப்பர் தான் இருக்கு. இது ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு துடைக்கிறதுக்கு தானே வச்சிருக்கோம். இதுல எப்படி எழுதுறது? ரேப் பண்ண பேப்பர்ஸ் வச்சிருக்கோம்ல, அதை எடுக்கலாம். ஆனா பின்ன ஐயோ ராகினி, குளிக்கும் போது கூட மொபைலை கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தேன். இப்போ அதுவும் இங்கே இல்லை. ஒன்றுமே கைக்கு மாட்ட மாட்டேங்குதே. ச்சே, எவ்வளோ நேரமா கதவை தட்டேன், திறப்பேன் நாங்கிறா. கதவை திறக்காம இன்னைக்கு எப்படி நீ காலேஜ் போறேன்னு நானும் பார்க்குறேன்டி. பாத்ரூம்குள்ள தானே இருக்க, சோறு தண்ணின்னு எதுவும் இல்லாம எப்படியா எவ்வளோ நேரம் அங்கே இருக்கீன்னு தான் நானும் பார்க்கேன். ஏய், யார் நீ? நீயா? உன் ரூம் எங்க இருக்கு? நீ எதுக்கடா இங்க வந்து நிக்கிற? மூஞ்சும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும். இது அண்ணி அண்ணி வாய்ஸ் தானே? நல்லவேளை அண்ணி வந்துட்டாங்க. ஆனா அவசரப்படக்கூடாது. என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சுட்டு அப்புறம் தான் வெளியே போகணும். அதெல்லாம் கேட்க நீ யாருடி? நீ ஏன் ஒண்டிட்டு இருக்க ஓசி சொர்த்திங்கிற முண்டம்? இது என் மாமா வீடு, ஏன் இஷ்டம். நான் இங்க எங்க என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதத்துலயும் ரைட்ஸ் இல்லை. ஆமா, நீயே சொல்லு, எனக்காவது மாமா வீடுங்கிற உரிமை இருக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? பேத்தாவங்களையும் காட்டுட்ட புருஷனையும் காட்டி விட்டுட்டே அவன் எப்பப்ப கிடைப்பானோ அவன் கூட எல்லாம் சுத்திட்டு திரியிற. நீ எல்லாம் கேட்ட கேட்டுக்கு என்னையெல்லாம் கேள்வி கேட்க வந்துட்டேன். இதுக்கு மேலே இவனையெல்லாம் விட்டு வச்சோம். யாரை அடிக்கிறான்னு தெரியலையே. என்ன அடி பலமோ? நீ தான் பெரிய சிங்கமாச்சே, அப்புறம் அலற? இவ டீச்சரு, யார் என்ன பேசினாலும் அமைதியாக பேசாமல் போயிடுவா அப்படின்னு நினச்சிட்டே வாய்க்கு வந்ததெல்லாம் அவுத்து விட்டியோ? அது எப்படிடா? உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? உன்னை பேசுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்லைனா அப்போ என்ன பேசுறதுக்கும் என்ன கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுவும் என்னோட கேரக்டரை பற்றி பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ என்ன பெத்தையா இல்லை என்ன கட்டினவனா? ரெண்டும் இல்லைல்ல. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தான் முழுசாக தெரியும். மனுஷங்க எல்லாருமே கண்ணாடி மாதிரி தான். நீ எப்படி பிஹேவ் பண்ணுறியோ அதை பொறுத்து தான் நானும் பிஹேவ் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். அதுக்கான ரீசனை சொல்லிவிட்டு ராகினி எங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிற? சரி, இப்போவாது ஒழுங்காக சொல்லு, ராகினி எங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்புறம் அவ ரூமில் நீ தானே இருக்க. அப்போது அவளுக்கு என்ன ஆயிருந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஒழுங்கா அவள் எங்கேன்னு நீ சொல்கிறியா இல்லை சத்தம் போட்டு ஊரை கூட்டவா? டேய் மேடம், ரொம்ப சூடாக இருக்கீங்க போல. ஊரை கூப்பிடலாம் மேடம், ஆனால் இப்போ இல்லை, இனி 1 hour கழிச்சு. மரியாதையை என் மேலே இருந்து கையை எடுடா. எனக்கு ராகினிக்கு டைம் ஆகுது. அவ எங்க? ஆகட்டுமே. உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அதனால ஒத்திக்க பார்க்கலாமா? அம்மாவை கடையில விட்டுட்டு அப்படியே அண்ணி ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். எனக்காக இப்ப வீட்டுக்கு வந்து இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதோ வர்றேன். இன்னைக்கு நான் உன்னை தாறு மாறு தக்காளி சோறு பண்ணாம விட போறதில்ல. ஓ ஏய், ஏண்டி அத்தை மகன் நான் முக்கியம் இல்லை உனக்கு? எவ்வளோ ஒருத்தி உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அவளுக்கொசரம் தானடி நீ என்னை இப்ப அடிச்ச? ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க ஒன்னா விட பெரியவங்க, ஒரு மரியாதை கூட இல்லாம அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிற நீ? சோத்தத்தானே திங்கிற? அறிவில்லை உனக்கு? கக்க சேர்க்கத போய் தின்னு, அப்பனால புத்தி வரதா பாப்போம். ஓ ராகினி, ஏன்டா பொறுக்கி சேலையை பிடிச்சி வைத்த? அப்படி தாண்டி வேணும் உனக்கெல்லாம். ஆட்டமா ஆடுற நீ.
ஆ உன்ன அண்ணி எப்படியாவது சமாளிக்கட்டும். என்னடா என்ன? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஐயோ, அவசரம் புரியாம யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. ஆ ஆமா. என்ன துள்ளுன? இப்ப பேசிடி பார்க்கலாம். அண்ணி, என்னடி? ஏன்டா அறிவு கெட்டவனே, முதல்ல கால என்னடா அவங்க மேல இருந்து. முடியாதுடி. ஏன் என்ன பண்ணுவ நீ? உன்னை அடுத்தவன் பொண்டாட்டி அடிக்கலாமாடா? அவங்கள அடிக்க நீயாடா? அடிச்ச எட்டி மிதிச்சதுக்கு கண்டிப்பா அவன் நம்ம பக்கம் இவ திரும்பவே மாட்டான். இப்போதைக்கு இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதும். ஓடிட்டான் கேடு கட்டவன். சாரி அண்ணி, ரொம்ப வலிக்குதா? ஆமா ராகினி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மம்மிக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. என்னவோ தெரியல, ரொம்ப பெயின் ஆகுது ராகினி. 10 நிமிஷம் பார்க்கலாம் அண்ணி, இல்லைன்னா நம்மளே ஹாஸ்பிட்டல் போகலாம். ம், மெதுவா எழுந்து வாங்க, பெட்ல உட்காருங்க. ம். இப்ப பேசுங்க எல்லாரும். இவனா கொன்னு பொத்துக்காம என் ஆத்திரம் தீரவே தீராது.